சென்னையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் வயலூர் முருகன் கோவில் உள்ளது. இங்கு எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு பெயர் சுப்பிரமணிய சுவாமி. இவர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்றார். வயலூர் முருகனின் பின்னால் இருக்கும் மயில் வடக்கு நோக்கி நிற்பதால் இதனை தேவமயில் என்று அழைக்கின்றனர். இத்திருத்தலத்தில் முருகன் தன் மனைவியரோடு சேர்ந்து சிவபூஜை செய்வதாக ஐதீகம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் இருக்கும் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தார். கம்பத்து இளையவராக வைத்து அருணகிரிநாதரை ஆட்கொண்ட முருகனின் அருளால் அவர் திருப்புகழ் பாடத் தொடங்கினார். முத்தை தரு பத்தி என தொடங்கும் முதல் பாடலை பாடியதும் அவருக்கு எழவில்லை. அவர் முருகனை அழுது மன்றாடிய போது வயலூருக்கு வா என்று ஒரு அசரீரி கேட்டது. இவ்வாறு அவர் பேச இயலாதவராக இருந்த காலத்தில் இவ்வூர் கோவிலுக்கு வந்து தினமும் முருகனை வணங்கிச் செல்வார். ஒரு நாள் முருகப்பெருமான் அவரது நாவில் தன் வேலாயுதத்தால் ஓம் என்று எழுதினார். அவ்வாறு எழுதியதும் அருணகிரிநாதர் வாய் திறந்து பேசவும் செய்யுள் இயற்றவும் திறன் பெற்றார். பின்பு அவர் திருப்புகளின் எஞ்சிய 18 பாடல்களை பாடி முடித்தார். ஆனி மாதம் மூல நட்சத்திரத்து அன்று முருகன் புறப்பாடாகி திருவீதி உலா வரும்போது